எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? திரு ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல்களை வெளியிட போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் நம்மளுடைய உலகத்திலே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சூரப்புலி, ஒரு பாயும் புலி, ஒரு குட்டி புலி, பல குண்டுகளை போட்ட குண்டு புலி, பல போர்களை நிறுத்திய அக்கப்போர் புலி, நோபல் பரிசுக்காக தன்னைத்தானே பரிந்துரைத்துக் கொண்ட மாபெரும் புலி. இப்பேற்பட்ட இந்த புலிக்கு இன்றைக்கு குவா குவா நாள். இந்த குவா குவா அதாவது பர்த்டே நாள்ல அவர் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அடுத்த வாரத்துல இன்னொரு 500 பாயிண்ட் மட்டும் ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இனிமேல் என் பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். எப்படியோ நண்பர்களே, நம்மளுடைய நிப்டி பார்டர்ல சுத்திக்கிட்டு இருந்தான். 23,000க்கு கீழே மட்டும் போயிட்டான். கும்பாதாண்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கஷ்டமான காலம். பார்டர்ல இருந்து தப்பிச்சு இனி முடிஞ்சா 600 பாயிண்ட் இறக்கி காட்டு அப்படின்ற மாதிரி அந்த 23,000 கிளியர் பண்ணி நம்மால் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல மே மாதத்தினுடைய உச்சத்தையோ அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய உச்சத்தையோ போய் தொடரணும்னா 24,500 பக்கத்துல வரணும். அது இன்னுமே 1000 பாயிண்ட்கள் தள்ளி இருக்கு. ஸோ ஒருவேளை அது இந்த பழைய ஹையெல்லாம் கொண்டு வந்து தொட்டுட்டாங்கன்னா இருக்கு, நம்மளுக்கு ஒரு வேட்டை இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்ப மார்க்கெட் கீழிருந்து மேலே ஏறதுனால பல பேர் கீழே இருந்து மேலே போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள்ல திடீர்னு ஒரு மொமெண்டம் தொத்திக்குமா, பழைய ஒரு லேட்டஸ்ட் ஹை திரும்பி வராதான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமீபத்தில் லோ லெவல்ல விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகளை நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கிறது உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேர் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் தான் இருந்த ஷேர். 2026ல ஒரு நல்ல லோ 50 ரூபா பக்கத்துல இருந்து 65 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அவனுடைய சமீபத்திய சப்போர்ட் ரேட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இனி இவன் இங்கிருந்து இன்னும் கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே போறானா அல்லது சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்றது தெரியல. சமீபத்தில் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க சமீபத்தில் செய்யாத ஒரு லாபம். ஒரு 183 கோடியிலிருந்து ஆரம்பிச்சு 103, 122, 186, இப்ப 282 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்குடைய டோட்டல் 5 இயர்ஸ் சார்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் 2023 ஹையை அசால்ட்டா திருப்பி தொட்டுட்டான். ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி வரும் பொழுது இந்த மாதிரி சமீபத்தில் லாபம் அதிகமாக ரிப்போர்ட் பண்ண ஷேர்கள் மற்றும் இந்த வருஷத்திலே ஒரு முறை இறங்கி இந்த வருஷத்திலே நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ லோ பிரைஸ்ல விழுந்திருக்கக்கூடிய பங்குகள்லாம் திரும்பி ஏறுமா அப்படின்ற மாதிரி பல ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2 பங்குகள் ஆட்டோத்துறை சார்ந்த பங்குகள். இந்த எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் பிரதர்ஸ் நல்லா தான் இருந்தது. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு 2025ல ஸ்டார்ட் ஆன ரேலி அவன் பாட்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் போயிட்டான். அப்புறம் இப்ப சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 2000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சரிவடைந்த பின்பு இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் அப் என்பது 2025 நவம்பர் மாசம் நடந்திருந்தது. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி கீழே ஃபில் பண்ணிய பிறகு அடுத்தது இவன் என்ன வேலை பண்ணுவான். ஸோ இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, அடாடா நம்மளுடைய பங்கு கீழே வர்றதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி ஒரு கேப் அப் வச்சுட்டு மேலே போனதாக இருக்குமோ, சரி நீ அந்த கேப் தான் ஃபில் பண்ணிட்டா இனியாவது மேலே வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கிடப்பாங்க. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணக்கூடிய சில இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்ற இண்டிகேட்டர்லாம் அவன் எங்காவது பிக்கப் ஆயிடுவானா அப்படின்னு பல முறை யோசிச்சு பார்த்துருக்கு. 2 முறை பிக்கப் ஆகல. இப்போ 3வது முறையாக இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்றதுடைய செய்தி என்ன வந்திருக்குன்னா, பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது ஒரு நியூஸா வந்திருக்கு. அப்ப இனி இந்த ஷேர்ல என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி எம்ஆர்எஃப்மே ஆட்டோ துறையில மிகப்பெரிய பங்கு. இந்த ஷேர்ல யாராவது மாட்டியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேற வழியே இல்லை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது 1.5 லட்சம் ரூபாய் ஷேர். அது சும்மா ஒரு 10 ஷேரை வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு 10 ஷேர் வாங்குறதுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு பணம் இருக்குமா என்பது ரொம்ப சந்தேகம் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்எஃப் இந்த வருஷத்துல ஆல்ரெடி 2 முறை இறங்கி ஏறிட்டான். இப்போ 3வது முறையாக சமீபத்தினுடைய லோ பிரைஸ் 1 இயர் லோ பிரைஸ்ல கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த எம்ஆர்எஃப் ஏதாவது பிக்கப் ஆகுமா இல்லையா
அப்படின்ற மாதிரி அந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த RSI டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டருமே இது ஏதாவது மேல வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பெருசா ஏறாத இந்த பங்குகளா இருக்கு. ஏன் ஏறல? மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இல்ல. சோ ஒருவேளை நம்மளுடைய ஹாப்பி பர்த்டே டு மீ மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே, இந்த ஸ்டாக் மார்க்கெட் தொழிலே உங்களுடைய அசைவுக்காக காத்திருக்கிறது. எப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு 500 பாயிண்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் வர மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டீங்களோ, அதே மாதிரி அடுத்த வாரத்துல தொடர்ந்து வெளியிட்டு இன்னொரு 500-1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இந்த மாதிரி பல்வேறு பங்குகள் வந்து சப்போர்ட்ல வந்து கோந்துக்கிட்டு ஏறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மொமெண்டம் என்பது கிடைக்கும். செய்வீர்களா? அதே மாதிரி இன்னும் 2 ஷேர்கள் க்ரூட் ஆயிலோட நியூஸ் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பங்குகள்ல இந்த ஜொமேட்டோ பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த எட்டர்னல் லிமிடெட் அப்படின்ற ஷேர் அவனுமே தற்போது வந்து ஒரு லோ பிரைஸ் ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தன்னுடைய பழைய இந்த வருஷத்தினுடைய ஹை வந்தாலும் சரி, போன வருஷத்தினுடைய ஹை வந்தாலும் சரி, ரொம்பவும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அல்லது இங்கிருந்து ஒருவேளை கீழே இறங்குனான்னா இந்த வருஷத்திலே இவன் இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 ரூபா வரைக்கும் பக்கத்துல கீழே வந்து விழுந்திருக்கான். அப்ப சென்டர் பாயிண்ட்ல இருந்து எந்த சைடு மூவ் ஆனாலும் பெரிய வாலட்டிலிட்டி தரக்கூடிய ஒரு ஷேராக இந்த எட்டர்னல் இருக்கு. அப்ப மார்க்கெட் அடுத்தடுத்த வாரங்கள்ல ஓரளவு புல்லிஷ் மொமெண்டம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பெரிய அளவுல மேலேயோ அல்லது கீழே இறங்கக்கூடிய பங்குகள்ல இந்த எட்டர்னல் போன்ற ஸ்டாக்குகளும் பல பேர்த்தினுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் இறங்கி ஏறிய பங்குகள் ரொம்பவுமே அதிகமாக ஆட்டம் போட்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தா அதுல இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் இருக்கு. ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஷேர். சமீபத்தில் கூட ஒரு லோ பிரைஸ்ல போய் விழுந்தான். அதுக்கப்புறம் கீழே போயிடுவானா மேலே போயிடுவானா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் 230 ரூபா ரேஞ்சில இருந்து 291 வரைக்கும் வந்திருக்கான். அதிர்ஷ்டவசமா இந்த ஷேர் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கிறதுனால அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. சரி பரவாயில்ல, கீழே போய்கிட்டு இருந்தா ரொம்ப துரதிருஷ்டவசமா இருந்தது, இப்படியே கீழே போயிடுவானோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேலை மார்க்கெட் அப்படியே திரும்பி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்திருக்கு. இதனால ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவே ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஆனதாச்சு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இன்னொரு முறை லோ வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ முக்கியமான மார்க்கெட் டைம்ல இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஷேர். கீழே வரப்போகுதா அல்லது மேலே வரப்போகுதா அப்படின்ற ஒரு வாட்ச் லிஸ்ட்ல இதுவும் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, சமீபத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் பெருமைப்பட்ட ஒரு பங்கு அப்படின்றதுல இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்களுக்கு என்ன ஒரு பெருமை இருந்ததுன்னா, மார்க்கெட்னுடைய டஃப் சிச்சுவேஷன்லயும் அவன் பாட்டுக்கு எந்த ஒரு கட்டத்திலையுமே பெருசா இந்த பங்கு என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசா ஃபால் ஆகவே இல்லை. அவன் தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பங்காக இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்பது இருக்கு. ஸோ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவனுமே மார்க்கெட்னுடைய சப்போர்ட் உதவி செஞ்சு மறுபடியும் இவனுடைய புல்லிஷ் மொமெண்டம் ரெஸ்யூம் ஆகுமா, தன்னுடைய பழைய ஹையை மறுபடியும் மீட் எடுத்து ஒரு பெரிய லெவல்ல மேலே வருவானா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்துகிட்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலே போகுமா அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இந்த ஷேர் கிடைக்காம காண்டில் இருக்கிறவங்க, இவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 500 ரூபா வந்துட்டு அங்கிருந்து தான் சப்போர்ட் எடுத்து 1000 ரூபா போனா குறைவான மாதங்கள்ல, அப்ப மறுபடியும் அங்க இன்னொரு முறை கீழே விழுந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த குரூப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் அடுத்த சில நாட்களில் என்ன செய்யும்? இது நாள் வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசா கிராஷ் ஆகாத இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த முறை இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? அண்ணே 100 ஆயிஸ்னே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற ஷேரை பத்தி இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர் மேலே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இருந்து அடுத்தது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 18 ஜூன். மார்க்கெட்ல வேற என்ன முக்கியமான செய்தினா உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த சயன்ட் அப்படின்ற பங்கு 880 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல இது கீழே 840 ரூபாய் வரைக்கும் கீழே போயிருக்கான்.
இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு 1125 ரூபாய்க்கு நாங்க பைபேக் பண்ணிக்கிறோம். அது 880 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. 1125 ரூபாய்க்கு நாங்க பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற தகவல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது பத்தி நாங்க வந்து பப்ளிக்காவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தற்போதைக்கு மிக மோசமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த சயண்ட் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளவு முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சயண்ட் என்பது பார்த்துருக்கு. இப்போ கூட இந்த ஷேர் வந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு தான் இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்காங்க, 880 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது நாங்கள் 1125 ரூபாய்க்கு நாங்க வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஒட்டி இந்த ஷேர்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? விப்ரோ ஷேர் தான் இப்படி மிகப்பெரிய ஒரு பைபேக் என்பது விட்டுருக்காங்க. அதே மாதிரி சைன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் இவங்களுக்கு உதவி செய்யாத பொழுது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பைபேக், போனஸ் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதனால மார்க்கெட்ல இனிமேல் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல அல்லது சில மாதங்கள்ல இந்த சைன்ட் அப்படின்ற ஷேருக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடைக்குமா? பெரிய அளவுல இன்னுமே கீழே இறங்கி ஒரு சீப்பான நல்ல விலைக்கு பைபேக் வாங்கக்கூடிய ஷேர்கள் பெரும்பாலும் நல்ல ஷேர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பெருசா கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது இங்கிருந்து பெருசா மேல் நோக்கி ஏறினாலும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து ட்ரம்ப் அவர்களுடைய பர்த்டேக்கு தான். இந்த பர்த்டே கிஃப்ட்டுக்காக தான் அவரும் அந்த டீலை சைன் பண்ணிடலான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஈரான் கிட்ட இருந்து கரெக்டான ஒரு தகவல் என்பது வரல. ஸோ இன்னும் நம்ம கிட்ட டைம் இருக்கு. ஸோ இவருடைய ட்ரம்ப் அவர்களுடைய பர்த்டேல மட்டும் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அதை விட ஒரு பெரிய லாபம் என்பது, பெரிய கிஃப்ட் என்பது வேற எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து 24,500க்கு மேல வந்துச்சுன்னா நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் பார்டர்ல வந்துட்டு கீழே விழுந்தவன் ஒரு மாசமா ஏறவே இல்லை. இப்பதான் கடந்த 2-3 நாளா மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துல ஒரு 24,500 அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரணும். அப்பதான் என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும். அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு நேரங்காலம் கூட பார்க்க மாட்டேன். நேராக கடைக்கு போவேன், ஒரு தேங்காயை வாங்குவேன். 24,500 அப்படின்றத 3 தடவை சொல்லிட்டு தேங்காயை உடச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். சரி நண்பர்களே, இன்னைக்கு கறி கஞ்சி எதுவும் கிடையாது. அமாவாசை நாள். போய் ஏதாவது ரசத்தை சாப்பிட்டு ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.